சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக மாநில அரசை குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மிக்ஜாம் புயலால் சென்னை மக்கள் அவதிப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தும் தென் மாவட்ட மக்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். நாட்டு மக்களுக்கு எந்த திட்டமும் கொண்டு வராமல் 3 ஆண்டுகளில் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளதாக மாநில அரசை எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி ரஷ்யாவில் இருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் போது இந்தியாவில் ஏன் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மத்திய அரசு டீசல் விலை உயர்த்துகின்ற பொழுது சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க. ஆகவே மத்திய அரசு இந்த மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு, மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு பெட்ரோலுக்கு 15 ரூபா, ஒரு லிட்டருக்கு 15 ரூபா விலை குறைக்க வேணும். டீசலுக்கு விலைவாசி குறைக்க வேண்டும் என்று சொன்னால், விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று சொன்னால், சரக்கு கட்டண வாடகை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு லிட்டர் டீசலுக்கு 15 ரூபாய் விலை குறைக்கப்பட வேண்டும். ஸ்டாலின் முன்மொழிந்ததால் தான் எதிர்க்கட்சி அந்தஸ்தை காங்கிரஸ் இழந்ததாக கூறிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரின் முன் இருக்கையில் இருக்கும் பல அமைச்சர்கள் சிறை செல்ல நேரிடும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் எம்ஜிஆர் பற்றி விமர்சித்த ஆர். ராசாவுக்கு நாவடக்கம் தேவை என்றார். முன்னாள் மத்திய அமைச்சர் இன்றைய எம்பியா இருக்கிற ராசா அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி அவதூறா பேசியிருக்கிறார். நாவடக்கம் தேவை, நாவடக்கம் தேவை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர் தெய்வ பிறவிகள். அவரை பற்றி இழிவாக பேசினால் அதற்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவித்த தீர்வீர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற அக்கட்சியினர் தேனீக்களைப் போல உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.